வணக்கம். ஸ்ரீ கன்னியம்மன் துணை. இன்றைக்கி நம்ம சிவபெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்ட அனுமன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வாயு பகவானின் மைந்தரான அனுமனுக்கு சனிக்கிழமை உகந்ததாக இருப்பதோடு அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுகிற நிலையில் சிவபெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்ட அனுமன் எங்கே இருக்கிறார் என்றும் அந்த ஊரை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். சீதையை தேடி ராமபிரான் இலங்கை செல்லும் வழியில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து தொண்டியக்காடு வழியாக புதுச்சேரி செல்லும் சாலையில் உள்ள கடிக்குளம் என்ற பகுதிக்கு வந்தபோது இங்குள்ள கற்பகேஸ்வர சுவாமியை ராமபிரான் வழிபட்டுள்ளார். ராமருடன் அனுமன், சுக்ரீவன் உட்பட அனைவரும் இங்கு வந்து வணங்கினாங்க. சிவபெருமான் அம்சமாக கருதப்படுகின்ற அனுமன் தனக்கு பிடித்த வெண்ணெய் கொண்டு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால் இங்கே அனுமனுக்கு தனி வழிபாடும் செய்கிறாங்க. இப்போ அதோட வரலாறு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் கார்த்திகாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நினைத்து இப்பகுதியில் கடும் தவம் செய்திருக்கான். அவனது தவத்தை கண்டு நிச்சய சிவபெருமான் அவனுக்கு அஷ்டமா சித்திகள் என்னும் அரிய சக்திகளை கொடுத்துருக்காரு. அதையடுத்து அந்த அசுரன் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 8 பட்டைகளுடன் சிலை வடித்து பிரதிஷ்டை செய்தான். அவனுக்கு பின்னால் வந்த மன்னர்கள் காலத்தில் இங்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர் இங்கு வந்து பாடியதன் காரணமாக இது பாடல் பெற்ற சிவத்தலமானது. அசுரன் அஷ்டமா சித்திகளை வழங்கியதால் இங்கு அஷ்டமி திதியன்று வழிபடுவது மிகுந்த நன்மையை அளிக்கிறது. இங்குள்ள கற்பக விநாயகர் குலத்தில் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்வது மிக விசேஷமாகவும் இருக்குது. மகாலய காலத்தில் அஷ்டம திதியன்று இங்கு பிதுர் தர்ப்பணம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. இங்கு அருள் புரியும் சிவபெருமான் கேட்டதை தரும் கற்பக மரம் போன்று அருள் புரிவதால் கற்பகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாங்க. அனுமன் தன் வெண்ணெய் சாற்றப்படும் நிலையில் சிவபெருமானுக்கு எங்கே அனுமன் வெண்ணெய் சாற்றியுள்ளான் என்பதையும் இங்கு வந்து மக்கள் அனைவரும் காணலாம். நன்றி.